அனைவருக்கும் வணக்கம். இது நாங்கள் ஊடகமும் பெண்களும் தொடர்பாக சில விடயங்களை பார்க்கலாம். பொதுவாக ஊடகங்களில் இன்றைக்கு அதிக அளவில் பெண்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள், இல்லை ஊடகங்களுக்குள் வேலை செய்கிறார்கள். ஆனால் இது எவ்வளவு தூரம் தாக்கமாக இருக்குதுன்றது கேள்விதான். இன்றைக்கு ஊடகம் என்றது மிகவும் ஒரு பலம் வாய்ந்த கருவி. அது எந்த சமூக அசைவியத்தில் மிகவும் ஒரு பலம் வாய்ந்த கருவி. அப்போ இந்த கருவியை பெண்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்றதான் கேள்வி. ஊடகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பெண்கள் அல்லது ஊடகத்தில் வேலை செய்கிற பெண்கள் ஊடகத்தை பயன்படுத்துகிறார்களா? மேலும் ஊடகம்தான் பெண்களை பயன்படுத்துகிறது. அவருடைய குரலுக்காகவும் அவருடைய அழகுக்காகவும் அதிக அளவில் பயன்படுத்துகிறது. அல்லது பத்திரிகை பொறுத்தளவில் உள் வேலைகள் செய்வதற்கு ஒரு டைப்பிங் அல்லது லே அவுட் அல்லது அவர்கள் எடிட்டிங் வடிவாக பொறுமையாக இருந்து எடிட் பண்ணுவார்கள் எவ்வளவு நேரம் என்ற மற்ற தகவல்களை பெறுவதற்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெண்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் பெண்களுடைய கருத்துக்கள் அல்லது இயல்பாக அவர்களுடைய கருத்துக்கள் வெளிவருகிறதா ஊடகங்கள் என்றால் அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்றைக்கும் அது கேள்வியாக இருக்கிறது. அதாவது பெண்களை சிந்திக்க பண்ணுறதுக்கு அவர்களுக்கான முன்னேற்றங்கள் அவர்களுக்கான லட்சியங்கள் இதுகள் எந்த அளவுக்கு ஊடகங்களில் வெளிவருது. அப்படி பார்க்க போகணும்னு சொன்னால் அவர்கள் ஒரு பெண்கள் பக்கத்தோடு நின்றுகிறது காலாகாலமாக இன்றைக்கு வரைக்கும் அதுதான் தொடருது. அதுக்கு அப்பால் நாங்கள் போக மாட்டோம். இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் ஓரளவுக்கு உயர் பதவிகள் இருக்கிற பெண்கள் அல்லது ஒரு வைத்தியர் அவர்களே ஒரு இன்டர்வியூ செய்து போடுற ஒரு தன்மை இருக்குது. இப்போ இந்த ஊடகம் எந்த அளவுக்கு தூரத்துக்கு பெண்கள் பற்றி கதைக்குது இல்லை பெண்களுடைய பிரச்சனைகள் கதைக்குது அந்த அளவுக்கு தான் பெண்கள் சமூகத்தில் செயற்பாட்டாளர்களாக இயங்க முடியும். அதனால்தான் இன்றைக்கு எங்களுக்கு 25% 20% இடஒதுக்கீடு அரசியலில் இருந்தாலும் பெண்கள் போவது குறைவு, பெண்கள் இல்லை என்ற கருத்து வருகிறது. அதனால தான் ஏன்னா பெண் என்ற அந்த பிம்பம் இல்லை பெண் என்ற அந்த கட்டுமானம் எவ்வாறு இருக்குது, பெண்களை எவ்வாறு பார்க்கிறார்கள்னு சொன்னால் இந்த பொது தளத்தில் வேலை செய்கிறதா பெண்களை இன்னும் நாங்கள் பார்க்க தொடங்கலை. குடும்ப தளத்துக்குள்ளேயே மட்டும் வச்சு பார்க்குறோம். ஒரு குடும்பத்துக்குரிய பெண்ணாகத்தான் இன்றைக்கும் பார்க்குறோம். வேலை செய்கிறார்கள், நிறைய பெண்கள் அரசு பதவியில் இருக்கிறார்கள், அதெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அந்த பெண்ணை வெளியில் வச்சு பார்க்குற ஒரு பொது தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு ஆளாக ஒரு ஆளுமை உள்ள அந்த ஆளுமையை மதிப்பிடுறது அல்ல அந்த ஆளுமை பற்றி கதைக்கிறது மிக குறைவு. இன்றைக்கும் மிக குறைவு தான். அதை பத்திரிகைகளும் பேசுகிற ஊடகங்களும் பேசுகிறதில்லை, வெளியில் ஆக்களும் பேசுகிறதில்லை. ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கிறான்றதான் முக்கியமாக இன்றைக்கு வரைக்கும் படுது. ஆனால் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தணும்னா பெண்கள் ஊடகத்தை பயன்படுத்தணும். பெண்கள் தன்னுடைய கருத்துக்களை ஊடகங்களாக மிக தெளிவாக மிக சவாலாக வெளியே கொண்டு வரணும். அப்போ சமூகம் அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். சமூகம் அதை பற்றின ஒரு கருத்தாடல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த 30 வருஷ போர் தமிழ் பெண்களுடைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கா, தமிழ் சமூகத்துக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காண்டா? இல்லை. போர் நடந்த முக்கியமான பிரதேசங்களுக்கு யாழ்ப்பாணம் அல்லது வடக்கு கிழக்கு பக்கத்தில் போனாலும் கூட இன்றைக்கு பெண்கள் திரும்பவும் மீளவும் அந்த உள்ளுக்கு போன மாதிரி தான். இந்தியாவில் நடுக சொல்வார்கள் போர் முடிந்த பிறகு போராட்டம் விடுதலை இலங்கை இந்தியா விடுதலை பெற்ற பிறகு சொன்னார்களாம் ரைட் பெண்கள் இனி நீங்கள்லாம் மூட வேலையை பாங்க உள்ளுக்கு போன மாதிரி அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இப்போ அது மாதிரி தான் இது இவ்வளவு வேகமாக இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமாக சமூக தளத்தில் இயங்கின பல பெண்கள் இன்றைக்கு திரும்ப ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வீட்டு இதை மட்டும் கருத்தில் கொண்டு வீட்டுக்குரிய பெண்ணாக மாற்றப்பட்டிருக்கிறது. என் சமூக தளத்தில் அந்த பெண்ணை வச்சு மதிப்பிட முடியாமல் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய கேள்வி. அதை ஏறெடுத்து எல்லா சமூக ஆர்வலர்கள் சமூக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆக்டிவிஸ்ட் எல்லாருக்குமே இந்த பொறுப்பு இருக்குது. ஏன் நாங்கள் திரும்ப இந்த பெண்களை வீட்டுக்குள்ளே மட்டும் வச்சு மதிப்பிட்டு கொண்டிருக்கிறோம்? அவருடைய ஆளுமையை ஏன் நாங்கள் வெளியில் ஒரு பொது தளத்தில் எங்களால் மதிப்பிட முடியதில்லை? அப்படி பொதுத்தளத்தில் இன்றைக்கு அரசியலில் வந்திருக்கக்கூடிய பெண்கள் தொடர்பாக ஊடகங்களில் வரக்கூடிய விமர்சனங்கள் அல்ல கருத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு எதிராகத்தான் இருக்குது. ஒரு பெண்ணை பற்றி கதைக்கிறோன்னா ஒரு எதிர்த்தன்மை தான் கொண்டு வரப்படுது. ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்த்தன்மையான இருப்பை வெளிப்படுத்துறது இல்லை. அது ஏன் இன்றைக்கு ஏன் ஊடகங்கள் அப்படி செய்யுது? ஒரு ஆண் ஒரு கருத்து கூறைக்குள்ள ஒரு அரசியல் சார்ந்த கருத்து சமூகம் சார்ந்த கருத்தை மிக தெளிவாக வடிவாக போடுவினான். ஆனால் ஒரு பெண் சொல்லைக்குள்ள அவ யார், அவட பின்புலன் யார், அவ இங்கே மாதிரி பண்ணியிருக்கிறாள் அந்த விடயங்கள் எல்லாம் சார்ந்து அவ சொல்கிற கருத்தை பார்க்குறது அது ஏன் அப்படி செய்யப்படுது? அது எல்லாருக்குமான கேள்வி தான். எல்லாருக்கும் தான் அதில் விட பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அரசியலும் பெண்களும் தொடர்பாக கதைப்ப முடியும்.
அரசியலில் ஏன் பெண்கள் வாரார்கள் இல்லை அரசியலுக்குள் போகிறாங்க. ஆனால் உண்மையிலே அரசியலில் ஆண்களே இல்லை. ஆண்களே இல்லைன்னு சொன்னால் அரசியலில் ஒரு படித்த நல்ல ஆளுமையில் சிந்திக்க தெரிந்த ஆண்கள் வந்து சரியான குறைவு. பரம்பரையாக வரக்கூடிய ஆண்கள் வருகிறார்கள். ஒரு புது ஒரு இது வருவதில்லை புதாக்கள். அப்போ அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில அரசியல் எல்லாம் ஒரு சாக்கடை, அரசியல் ஒரு கூடாத இடம் என்ற மாதிரியான ஒரு மாயை தான் எல்லா இடம் இருக்குன்னா அரசியல் தான் மிக முக்கியமான இடம். நீங்கள் எந்த பிரச்சனையை தீர்க்கணுமா, எந்த பிரச்சனையை முன்னெடுக்க, எந்த பிரச்சனை எந்த அபிவிருத்தி என்னத்தை செய்ய வேணுமா கூட ஒரு பெண்கள் தொடர்பான சில இஷ்யூக்களை சட்ட ரீதியாக கொண்டு வர மாட்டான். எல்லாத்துக்கும் அரசியல் தான். நீங்கள் அரசியலுக்குள்ளே பூந்தா மட்டும்தான் செய்யலாம். மற்றபடி ஒரு சமூகத்துக்குள்ளே இருந்து ஆக்டிவிஸ்டாக இருக்கிறேன், நல்லது நான் ஒரு பெரிய நிறுவனத்தை வச்சு நடத்துகிறேன்னா ஒன்றுக்கு மேலாது நீங்கள் அரசியலுக்குள்ளே போகணும். அப்போ அரசியல்லையும் இந்த தேசிய பட்டியல்னு ஒன்று இருக்குது. அந்த தேசிய பட்டியலில் வரக்கூடிய ஆக்கள் யார், ஏன் அதுக்குள்ளே ஒரு நல்ல படித்தவர்களையோ ஒரு சிந்திக்க தெரிஞ்சவர்களையோ ஒரு ஆளுமை உள்ளவர்களையோ சேர்க்கையில் மேலே மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்டு வர முடியாத நல்ல சிறந்தவர்களை கொண்டு வரணும்னு தான் தேசிய பட்டியல். ஆனால் அதுக்குள்ளே தோத்தாக்களை தான் கொண்டு வர்றது அரசியலில் கேட்டது. அப்போ அதெல்லாம் விட்டு அதுக்குள்ளே கூட பெண்களை கொண்டாடலாம், ஒரு ஆளுமை உள்ள பெண்களோ அல்ல ஆளுமை உள்ள ஆண்களையோ கொண்டாடலாம். இப்போ பெண்கள் இதுக்குள்ளே போகிறார்கள்ன்ற கேள்வி என்னென்னா மேலே எங்களுடைய தமிழை பொறுத்தவரை தமிழ் கலாச்சாரத்தின் ஊடாக வளர்க்கப்பட்ட பெண்கள் இந்த பொதுத்தளத்துக்கு வந்து வேலை செய்கிறன்றது ஒரு முரண்நிலை தான். ஏன்னா எப்போவுமே இந்த குடும்ப அளவுக்குள்ளே இல்லை குடும்ப தளத்துக்குள்ளேயே வேலை செய்ய பழக்கப்பட்ட பெண்ணை பார்க்குறதே அப்படித்தான். அது ஒரு குடும்ப பாங்க. நீங்கள் எப்போயும் பார்த்தீங்கன்னா திருமண இதில் குடும்ப பாங்கான பெண் வேண்டுவார்கள். அது என்ன அந்த பெண்ணை பார்த்த விதம் அப்படி. அதனால இந்த குடும்ப அழகிலிருந்து இந்த பொதுத்தளத்துக்கு வந்து வேலை செய்கிற ஒரு பெண்ணை ஒரு பார்க்குறது ஒரு மாதிரி. பெண்ணண்டா அது குடும்பத்துக்குரியது அல்லது அடுத்த சந்ததியமாக உற்பத்திக்கான ஒரு ஆள், ஒரு குடும்பத்தை வளர்த்தெடுக்கிறது போஷிக்கிற ஒரு ஆளுன்ற இதுக்கு அப்பால் எங்களோட பாடத்திட்டம் கூட நகரே இல்லை. அப்போ அதனால நாங்கள் திடீரென்று ஒரு அரசியலுக்கு கொண்டு வரதில் சிக்கல்கள் இருக்குது உல ரீதியாக. அப்போ இதே தான் ஊடகங்களும் காட்ட போகுது. ஊடகங்களில் வேலை செய்கிறார்கள் எல்லாம் நல்லா சிந்திச்சு இதில் செயல்படுத்தக்கூடிய ஆக்கள்ன்னு சொல்லலாம். அவர்களும் இந்த சமூகத்திலேருந்து வந்த ஒரு ஆக்கள் தான். அப்போ அவங்களுடைய சிந்தனையும் அதை அடியொற்றி தான் வருது. அப்போ இதை நாங்கள் இதிலிருந்து வெளியாக வரணும். இந்த சமத்துவமான ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு சமத்துவமான ஒரு சூழலை ஊடகங்களூடாக கட்டாயம் கொண்டு வரணும். கொண்டு இந்த பெண்களை இந்த அரசியலுக்குள்ளே புக வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறதுக்கு கருத்தியல் ரீதியான மாற்றங்கள் கட்டாயம் கொண்டு வரணும். ஒரு சின்ன கவிதை எழுதினாங்க, ஒரு சின்ன கதை எழுதினாங்க, பெண்களை நாங்கள் எப்படி படிமைப்படுத்தி இருக்கிறோம்ன்றதில் கவனம் செலுத்தணும் கட்டாயம். உண்மையில எடிட்டிங்கில் இருக்கிற கூட நான் பல நேரங்களில் இந்த பெண்களை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டா அல்லது அவர்களை ஒரே மாதிரியான பாத்திரமாக சித்தரிச்சா நான் எல்லாத்தையும் மாற்றி விடுறது, ஒரு வித்தியாசமான அடுத்த கோணத்தில் வச்சு பார்க்குறது, அதை வந்து ஊடகங்கள் கட்டாயம் செய்யணும். அதுதான் ஒருவருடைய கருத்து நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா திரும்ப 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 நாங்கள் கதைக்கிறது. ஆனால் என்ன நடந்திருக்குதுன்றது நாங்கள் ஊடகங்களூடாக திரும்ப திரும்ப நல்ல கருத்து நிலை மாற்றங்களை கொண்டு வந்தாலும் கூட பாடசாலை பாடத்திட்டங்கள் திரும்ப திரும்ப இந்த பெண்ணையும் ஆணையும் சரியான வேறு வேறு எல்லைகளை வச்சு ஒரு குடும்பத்துக்கே உரியவராக கட்டமைக்கிற இதை பாடசாலை பாடத்திட்டங்கள் செய்யுது. உங்கள் பாடத்திட்டங்களையே மாற்றணும். அந்தளவுக்கு தான் நிலைமை இருக்குது. அதனுடைய அரசியல் மதம் எல்லாமே இந்த பெண்களை குடும்பத்துக்குள்ளே மட்டும்தான் வச்சு பார்க்க விரும்புது. அதுக்குள்ளே மட்டும் வச்சு தான் பெண்ணுடைய ஒரு எல்லாவற்றையும் தீர்மானிக்குது. அவருடைய ஆளுமை, அவருடைய குணம், நலன் எல்லாவற்றையும் தீர்மானிக்குது இதுக்குள்ளே மட்டும் வச்சுதான். அப்போ இது ஒரு பொது தளத்தில் இயங்கைக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்குது. அதாவது ஒரு பெண் பொதுவில் இயங்கைக்குள்ள அவருடைய நேர காலம் அல்ல அவருடைய வேலை செய்கிற சூழல் எல்லாமே மாறும். அப்போ அதுக்கேற்ற அளவுக்கு ஒரு ஆளுமை கட்டமைக்கப்பட்டிருக்குதா, ஒரு தனியே இருந்து தன் சிந்திக்கின்ற செயல்படுகின்ற தன் சூழல் பற்றின ஒரு அவதானத்தோடு செயல்படுகிற அது இருக்குதான்றது என்ன எப்பவுமே ஒரு பயந்த சுபாவமாக தனக்கு ஒரு பிரச்சனை வருதுண்டா ஒரு பெண் அதை எப்படி எதிர்கொள்கிறான். அது எங்களுக்கு திரைப்படம் சரியான ஒரு பாதிப்பை செலுத்துகிற தாக்கம் செலுத்துகிற ஒரு ஊடகம் அந்த திரைப்படத்தில் காட்டுறது பார்த்திங்கன்னா ஒரு பயந்து இருக்கிற மாதிரி அல்லது இன்னொரு ஆள் உதவிக்கு வர மாதிரி தான் எப்போவுமே காட்டப்படும். ஆனால் ஒரு அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறா, தனக்கு ஒரு பிரச்சனை வரைக்க ஒரு பெண் அதை எப்படி எதிர்கொள்கிறா என்றதை அல்ல எதிர்கொள்ள வேணும் என்றதை காட்டுறதே இல்லை நாங்கள். அது காட்டப்பட்ட அந்த உள ரீதியான ஒரு மாற்றம். அதாவது உள்ளத்தில் முதல் நான் தான் நம்பணும், என்னால் முடியும், என்னால் இதை செய்யணும் என்றது ஒரு ஆள் நம்பணும் முதல்.
அது அந்த நம்பிக்கையே பெண்களுக்கு வளர்க்க இல்லை, ஊடகங்களும் வளர்க்க இல்லை, எங்களோட எதுவுமே எங்களோட குடும்பங்களும் வளர்க்க இல்லை, குடும்ப உறவுகளை ஏதாவது வளர்க்குற இல்லை. இப்போ ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை பக்கத்தில். இப்போ இந்த மனநிலையோட வளர்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு அரசியல்ன்றது மிக ஒரு உச்சமான எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு தளம். அங்கே அந்த சூழல் பார்த்து அல்லது ராக்களை பார்த்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி ஒரு செயல்படுற இடம். அப்போ அதில் செய்யலுமான்றது கல்வி. அடுத்தது அரசியல் தொடர்பான அறிவு, ஒரு மாகாண சபை தேர்தல் என்ன இப்படி நடக்குது, அதுக்கு என்ன மாதிரியான முறையில் இருக்குதுன்னு ஒரு அரசியல் அறிவு ஓரளவுக்கு வேணும். அதுக்கு நாங்கள் யோசிக்கிறது சரி, அது ஆண்களுக்கும் தானே இல்லை, அது ஆண்களுக்கு தானே இருக்குன்னு நாங்கள் நம்பவும் கூடாது. அப்படி ஒரு எலெக்ஷன் காலகட்டங்களில் அல்லது இந்த காலகட்டங்களில் இப்படியான ஒரு எல்லா படிப்பு சம்பந்தமாக நாங்கள் டிப்ளமா அது இது வச்சுருக்கிறோம். அப்போ அரசியல் தொடர்பாக ஒரு டிப்ளமா, ஒரு பெண்களுக்கான ஒரு செயலமர்வுகள், ஒரு எலெக்ஷன் நடக்க போதுன்னா அந்த முழு விடயம் தொடர்பாகவும் ஒரு ஒர்க் ஷாப்புகள் ஏதோ ஒன்று நடத்தி ஒரு பக்கம் அதில் ஈடுபாட்டுள்ள பெண்களை கொண்டு வரது. மலையகத்தில் பார்த்தீங்கன்னா மலையகத்தில் இந்த பெண்கள் வந்து ஓரளவுக்கு இந்த மலைய கட்சிகள் இல்லை, அவருடைய வேலை செய்கிற இடங்கள்ல அவருடைய சங்கங்கள், பல சங்கங்களில் பெண்கள் நிறைய பெண்கள் வேலை செய்கிறார்கள், நிறைய பெண்கள் சங்கங்கள்ல இருக்கிறார். அது சும்மா ஒரு மெம்பர்ஷிப்புக்காக தான் கொண்டு வரப்பட்டது அல்லது அதுக்கு அப்பால் ஏதோ ஒரு சங்கங்களில் அவர்கள் இணைஞ்சு செயற்பாட்டாளர்களாக இருக்கிறார்கள். அப்படி அவை இணைஞ்சு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு அரசியல் அறிவு ஊட்டுறது, அல்ல அரசியல் எப்படி செயல்படுறது, ஒரு ஆளுமையை எப்படி வளர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். அது ஒரு கட்சிகளோ அல்லது சங்கங்களோ அல்லது பெண்கள் அமைப்புகளோ அல்லது என்ஜிஓக்களோ ஏதோ ஒரு அக்களை அதை செய்ய முடியுமான்னு நினைக்கிறேன். மற்றது ஊடகங்கள் கருத்தியல் ரீதியாக முழு மாற்றங்கள் பெறணும் கட்டாயம். அப்போ தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும், அப்போ ஒரு ஆளுமை உள்ள ஆளாக செயல்பட முடியும். ஏன்னா பெண்களுக்கான இந்த உலக அறிவு அல்லது ஒரு சமூக அறிவுன்றது குறைவு தான். குறைவுன்னு சொன்னால் அவர்கள் வந்து மிகவும் குடும்பத்தை பேஸ் பண்ணி குடும்பத்தை மையமாக வச்சு தான் அவர்கள் எல்லாவற்றையும் பார்க்குறார்கள். என்ன ஒரு வேலைக்கு போகிற பெண் எடுத்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கு போன வேலைத்தளத்திலேயே அண்ணா மாமா அக்கான்னு இப்படி கூப்பிடுற இதுகள் இருக்குது. என்ன எப்போவுமே குடும்பத்தை மையமாக வச்சு தான் எல்லாத்தையுமே பார்க்குறது. அதை முதல் விடணும். குடும்பம் வந்து வேறு, குடும்பத்தில் செய்யப்பட குடும்ப உறவு நிலைகள் அதுகளெல்லாம் வேறு. அப்போ நாங்கள் வெளியால் போயிட்டோம்னு சொன்னால் அந்தந்த இடங்களில் எங்களுக்கான நாங்களை சுற்றி இருக்கிற சூழலை நாங்கள் புரிஞ்சு கொள்வது அப்படி, அதில் உள்ள சூழலில் உள்ளாக்களோட உறவுகளை ஏற்படுத்தி கொள்வது அது எப்படின்றது கூட எங்களுக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் பழப்பிக்கணும் மாதிரி தான் இருக்குது, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் எப்படி அதை ஏற்படுத்துறது, பேர் சொல்லி ஆக்களை கூப்பிடுறது, வேலைத்தளங்களில் மற்றவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், சுய விடயங்கள் அதாவது தங்களுடைய சொந்த பல விஷயங்களை உடனடியாக கதைக்கக்கூடிய பெண்களாக மாறுகிறார்கள் பல. அதெல்லாம் தவிர்க்கணும், எப்படி என்ன மாதிரி அவர்களுடைய உறவுகளை போடணும்ன்றது கூட அவர்களுக்கு தெரியப்படணும். ஆனால் அதுக்கும் தெரியுது இல்லை. எப்பயுமே நாங்கள் இந்த குடும்பத்தளத்தில் நின்று கொண்டு தான் எல்லாவற்றையும் பார்க்குற ஒரு தன்மை, அந்த தன்மை முட்டாக அது மாற்றமடையணும். மாற்றமடைஞ்சு பொதுத்தளத்தில் எப்படி இயங்குறது, பொதுத்தளத்தில் இயங்குவதற்காக எங்களுக்கு என்ன தேவை என்ற விஷயத்தை நிறைய கொடுக்கணும் மட்டும் நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு. பெண்களும் அதை தொடர்ந்து மற்ற நேரம் அவர்களுக்கான நேரம் வந்து ஒரு கட்டுப்பட்டதாக இருக்குது. இப்போ இந்த காலமே அவர்கள் வெளியில் நிற்கிற நேரம் வந்து ஒரு கட்டுப்பட்ட தன்மை இருக்குது. காலமே இத்தனை மணிக்கு போனால் இத்தனை மணிக்கு பின்னேரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவீங்க. அதுக்கு வங்காள வேண்ட வெளி உலகம் இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லாட்ட கையிலையும் இது இருக்கிறபடியா எப்போயுமே ஆக்களோட கழிச்சு கொண்டு இருக்கணும், எப்பயும் வெளி உலகத்தில் நிற்கணும். ஆனால் அந்த வெளி உலகத்தில் நிற்கிறதுல எவ்வளோ என்ன விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும்ன்றது சரியான முக்கியமானது. உள்ளுக்கு அவர்கள் இருந்தால் என்ன விஷயங்களை அவர்கள் கதைத்துக் கொள்கிறார்கள் அல்லது பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு உறவோட ஒரு அலுவலகத்திலேயே ஒரு வெளியூர் ஆளுடைய கதைக்கல என்ன விஷயம் தொடர்பாக நாங்கள் கதைக்கிறோம்ன்றது பெண்கள் கட்டாயமே முக்கியம். நாங்கள் எந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறோம், எந்த விஷயத்தை கதைக்கிறோம், எங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது, எதை அறிஞ்சு கொள்றதுக்கான ஆர்வம் இருக்கும் என்ற விடயங்கள் அந்த சமூகம் சார்ந்த விடயங்களை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணலாம் அல்லது உயர்படுத்தி பார்க்குறதில் அரசியலில் ஈடுபாடு உள்ள பெண்கள் ஈடுபடும். அது சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசுறது கதைக்கிறது அதுகளை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களின் ஊடாகத்தான் ஒரு பெண்ணை வந்து பொதுத்தளத்தில் இயங்கக்கூடிய ஒரு ஆளாக கொண்டு வரலாம். இடையில ஒரு நாள் மீட்டிங் வச்சு இல்லை ஒரு நாளைக்கு வச்சு நாங்கள் கொண்டு வர இயலாது. ஊடகங்கள் இதுக்கு சரியான சப்போர்ட் பண்ணணும். ஊடகங்கள் இந்த கருத்து நிலையை முதல் மாற்ற வேணும். பெண்கள்டா யாரு ஆண்கள்டா யாருன்னு இந்த பகுப்பை விட்டுட்டு அவருடைய கருத்து நிலை இந்த சிந்தனை
தளத்தை வந்து மாற்றணும், எல்லாவற்றையும் குடும்ப இதில் வந்து பார்க்கக்கூடாது என்றதும் அவர்களுக்கு தெளிவாக புரிகிற அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால் நான் ஓரளவுக்கு அரசியலில் ஆக்களை எதிர்பார்க்கலாம். இப்போ தேர்தல்கள் வருது, தேர்தல்களில் நாங்கள் இப்படி வாக்களிக்க போகிறதா இல்லையான்ற பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் உண்மையில் தேர்தலில் வாக்களிக்கிறதுன்றது ஒரு ஜனநாயக உரிமை, அது ஒரு அடிப்படை உரிமையும் கூட. ஒரு ஆளை நாங்கள் தேர்வு செய்கிறதுக்கு எங்களுடைய ஒரு இதை நாங்கள் கொடுக்குறோம். அது ஒரு வெளியபிளான பெருமதியான விஷயம். அதை யாருமே தவிர்க்கவும் கூடாது. தேர்தலில் கட்டாயம் எல்லாரும் வாக்களிக்கணும். ஆனால் தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும்ன்றதை தெரிவு செய்கிறது வந்து அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். அல்லது அதை எப்படி நீங்கள் தெரிவு செய்யணும்னா உண்மையிலே குறிப்பாக பெண்களுக்கு ஒவ்வொரு ஆக்களும் வச்சிருக்கக்கூடிய தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன, இந்த வருஷம் நான் தேர்தலில் வேண்டாம் இந்த இது செய்வேன் என்றதன் ஊடாக நாங்கள் அதை பார்க்கலாம். அல்லது எங்களுடைய சமூகத்துக்கு எங்களுடைய இதுக்கு செய்யக்கூடிய விடயங்கள் என்னன்றதை தெளிவாக பார்த்து அவருக்கு வாக்களிக்கலாம். ஆனால் வாக்களிக்காமல் விடுவது என்பது அது ஒரு இதை நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கவும் இல்லை, அதே நேரம் எங்களுடைய ஒரு உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்குறோம் என்றது. வேறு தேர்தல் காலம்ன்றது வேட்பாளர்களின் காலம் இல்லை, வாக்காளர்களின் காலம். அதாவது வாக்காளர் தான் முக்கியமானவர்கள். நீங்கள் சொல்லிக்கலாம் இல்லை தேர்தல் வந்துட்டு எல்லாரும் வீடுகளுக்கு வரையினோம். இப்போ வாக்காளர்கள் மிக முக்கியமானவர். ஊடகவியலாளர்கள் வாக்காளர்களை நோக்கி தான் போகணும், வேட்பாளர்களை நோக்கி ஒரு நாளும் போகக்கூடாது. இப்போ வாக்காளர்களுக்கு என்ன விருப்பம், அவர்களுக்கு என்ன தேவை என்ற விஷயம் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணப்படணும். அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் தீர்மானிப்போம். எங்களிலிருந்து ஒரு ஆளை நாங்கள் தெரிவு செய்து கூட அப்புறம் திரும்பி அரசியலில் பிரச்சனை, அரசியல் சாக்கடைன்னு ஒன்று இருக்கிறோம், நாங்கள் தான் தெரிவு செய்யணும். ஆனால் அந்த தெரிவை வந்து சரியாக மேற்கொள்ளணும். அதுக்காக நாங்கள் ஊடகங்கள் சரியான சப்போர்ட்டாக இருக்கணும். ஊடகங்கள் திரும்ப எல்லாருடைய ஒரு பாரபட்சமின்றி நீதியாக நேர்மையாக எல்லா வேட்பாளர்களுடைய விஞ்ஞாபனங்களை முன்னுக்கு வச்சு இதுக்காக இவைகள் போராடினோம் இல்லை இதுக்காக இவர்கள் கேட்கிறார்கள் என்றதை முன்வச்சிங்களா இருந்தால் ஒரு சரியான தேர்வை மக்களும் செய்வார்கள். ஆனால் மக்களுக்கு ஒவ்வொருத்தருடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும். அது எங்களுடைய கடமையும் பொறுப்பும் எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க தேவையில்லை. கட்டாயம் எல்லாரும் வாக்களிக்கலாம். ஊடகத்தில் வேலை செய்கிற பெண்கள் பற்றி அப்போது கதைச்சா அப்போ நிறைய பெண்கள் இன்னைக்கு ஊடகங்களில் வேலை செய்கிறேன்னு சொன்னால், ஆனால் நிறைய பெண்கள் வேலை செய்தாலும் அவர்கள் எந்த மாதிரியான பெண்களாக இருக்கிறார்கள், இந்த அறிவு கொண்டவர்களாக, அதாவது ஒரு பெண்ணிலை சிந்தனை அல்லது பெண் சார்ந்த சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்களா, பெண்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்ற கேள்வி இருக்குது. என்னடா ஊடகத்தில் வேலை செய்தல் என்பது ஏனைய வேலைகளை போல இல்லை. ஏனைய வேலைகளில் நாங்கள் பையில பார்த்து முடிச்சு போட்டு வரலாம், அல்லது பிள்ளைகளை படிப்பிச்சு போட்டு வரலாம். ஆனால் இங்கே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புது விடயங்களை நாங்கள் அப்டேட் செய்ய வேண்டியிருக்குது. புது விஷயங்கள், அது சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எங்களுக்கு இன்ட்ரெஸ்டான எந்த விஷயமா இருக்கலாம், அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கணும். எங்களுக்கு என்ன நடந்து கொண்டு இருக்குது, நாட்டில் இப்போ என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகும், எங்களுக்கான ஒரு அனுமானங்கள் எல்லாவற்றையுமே எங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் வந்து இருக்கணும். அதுக்கான ஸ்பேஸ் வேணும். முதல் மைண்டுக்குள்ளே ஒரு சிந்திக்கிறதுக்கான ஸ்பேஸ் வேணும். பெண்கள் அதை வச்சிருக்கணுமான்றதுகள் ஒரு பெண் வந்து நாங்கள் ஒரு பெண்ணை முன்னகர்த்தணும் அல்லது ஒரு அரசியலுக்கு கொண்டு வரணும்னா இந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் முதல்ல அதை பற்றி யோசிப்போம். அதுக்காக என்ன மாதிரியான கட்டுரைகளை போடலாம், இல்லை அதுக்காக எந்த மாதிரியான பெண்களை இன்டர்வியூ பண்ணலாம் என்ற விஷயங்களை செய்யணும். உதாரணமாக ஒரு இன்டர்வியூ எடுக்க போயிலேயே ஒரு ஆள்கிட்ட இன்டர்வியூ எடுக்க முதல் அந்த ஆள் சம்பந்தமான பேக்ரவுண்ட் நாலேஜோட எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு போகணுன்றது. அது கூட இல்லாமல் அவைகள்கிட்டே போயிட்டு சரி உங்களை பற்றி சொல்லுங்க, அது இன்றைக்கு மாதிரி தான் நடக்குது, உங்களை பற்றி சொல்லுங்க, ஒரு அவை விழாவாரியை தங்களை பற்றி சொன்னால் பிறகு வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இது மாதிரி. அப்படி இல்லாமல் அவைகள் பற்றின பேக்ரவுண்டோட போய் அதை பற்றின கேள்வி, அந்த கருத்து சார்ந்த கேள்விகளை எடுக்கிறது. ஏற்கனவே அந்த நபர் சொன்ன கருத்தில் இருக்கக்கூடிய சமூக முரண்பாடுகள் அல்லது சமூகத்துக்கு ஏற்பான கருத்துக்கள் இருந்தால் அது சம்பந்தமான விவரங்களுக்கு இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி செய்யணும். அப்போ அரசியல்லையும் அதுதான், அரசியலில் ஒரு பெண் ஈடுபடுவாங்க இருந்தால் அந்த பெண்ணை கொண்டு வந்து அரசியலில் அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக கதைக்கலாம் நாங்கள். ஆனால் அதை விட்டுட்டு அரசியலில் நீங்கள் வந்தது குடும்பங்களை சப்போர்ட் பண்ணது நீங்கள் திரும்ப இந்த குடும்பத்தை மையப்படுத்தி அதை பேச வச்சுருக்கிற கேள்விகள் எல்லாம் தவிர்த்துட்டு அரசியலுக்குள்ள அவரது நிலைப்பாடு எப்படி இருந்தது, ஒரு இக்கட்டான சூழலில் இந்த மாதிரியான முடிவை அவர் எடுத்திருந்தார், ஏன் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தீங்க அல்லது இந்த மாதிரியான ஏன் செயற்பாடு செய்தீங்க, இதுக்கு உங்களுக்கு எந்த இது அடிப்படையாக வச்சு இந்த முன்னாக செய்த நீங்கள் என்ற கேள்விகள் கேட்கப்படணும். அப்போ பெண்ணை தனியாக வச்சு நாங்கள் கேள்வி கேட்குறதுக்கும் அல்லது
நாங்கள் கட்டுரைகளை எழுதுறதுக்கு கூட எங்களுக்கு நாலேஜ் வேணும். அதாவது ஊடகவியலாளர்கள் அதுகளை பற்றி அறிஞ்சிருக்கணும். பொதுவாக சொல்லுவேன், ஒரு ஊடகவியலாளர் ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதாது. ஒரு ஆராய்ச்சியாளன் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அவர் நல்ல ஆழமாக பார்த்துருப்பார். ஆனால் ஊடகவியலாளர்களை பொறுத்தவரை எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஆனால் இன்றைக்கு தெரிஞ்சு கொள்வது பெரிய விஷயமும் இல்லை. இன்றைக்கு எல்லா கையிலையும் இன்டர்நெட் இருக்குது. ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெரியும்னு டக்குன்னு அடிச்சு போட்டு பார்க்கலாம் அந்த விஷயத்தை எங்களுக்கு. அதனால் அதை கூட நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். எனவே இந்த எங்களை அப்டேட் பண்ணி கொள்வது என்றது மிக முக்கியமான விஷயம். ஊடகத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு நேரமும் என்ன நடந்து கொண்டிருக்கு, நாட்டில் என்ன நடக்குது, சமூகத்தில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது, இதுக்கான இதுகளை செய்யணும். நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஸ்பேஸ் குறைவாக இருக்குது. உண்மையில் ஸ்பேஸ் குறைவாக இருக்குது. என்னென்னா இந்த வேலை செய்துட்டு பிறகு வீட்டுக்கு போனால் பிறகு வீட்டில் உள்ள பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள் பார்க்குறதுக்கான இது போயிடுது அவைக்கு. அதுலேயும் எடுக்கணும் கொஞ்சம். உடவியலாளர் சொல்லுவோம் 24 மணி நேரத்தியால் வேலைன்னு சொல்லி. அதுக்குள்ளேயும் கொஞ்சம் நேரம் எடுக்க வேண்டிய தேவை கட்டாயம் இருக்குது. நாங்கள் செய்தி கேட்குறதுலையோ அல்லது அடுத்து என்ன நடக்குது, இப்போ மேலே ஒரு இடத்துல இருந்து அதுக்கான டைமை ஒதுக்கி பார்க்க வேண்டிய தேவை இல்லை. எல்லாட்ட கையிலையும் இருக்கிறபடியாக அப்பப்போ எங்கெங்கே போய்கொண்டிருக்கிறோமோ ட்ராவல் பண்ணுறோமோ அந்த நேரங்களில் கூட எங்களுக்கு பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்குது. அதனால் நாங்கள் அதை வச்சு கூட அப்டேட் பண்ணலாம். அது இலக்கியம் சார்ந்த விஷயங்கள். அந்த இலக்கியத்தில் எழுதக்கூடிய ஆக்கள் என்னத்தை எழுதி கொண்டிருக்கணும், என்ன எழுத வேண்டிய தேவை இருக்குது, அடுத்தது அதை பற்றி யோசிக்கலாம். ஒரு சின்ன ஜோக் போட்டிருந்தாலும் அந்த ஜோக்கில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன கருத்தை சொல்லுது, அந்த ஒரு கேலி சித்திரம், ஒரு அல்லது கேலியாக பேசுகிற விஷயங்கள் எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை செய்யுதுங்களுக்குன்றதில் கூட ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்தணும் தான் நினைக்கிறேன். 4 வரி கவிதை இருந்தாலும் கூட அந்த கவிதையில் பெண்கள் பற்றி எந்த மாதிரியான படிமத்தை அதை ஏற்படுத்துது என்றதில் ஊடகவியலாளர் கவனம் செலுத்தணும். பெண் ஊடகவியலாளர் குறிப்பாக ஒரு பெண்ணை எப்படி படிமைப்படுத்துது, ஒவ்வொரு விஷயமும் பெண்ணை எப்படி படிமைப்படுத்துகிற கவனம். மற்ற போடக்கூடிய படங்கள், காட்டக்கூடிய படங்களில் எத்தனை சதவீதம் பெண்களை மையப்படுத்தின படங்கள் இருக்குது. சினிமா பக்கத்தை தவிர்த்து ஏனைய பக்கங்களில் பெண்களை எப்படி படிமைப்படுத்துகிறார்கள், பெண்களுடைய ஆளுமை வெளிவரத்தக்கதாக படிமைப்படுத்துகிறார்களா, அல்லது வெளி உடல் சார்ந்த மட்டும்தானா இருக்குது, அல்லது சாஃப்ட் நியூஸில் இருக்கா, ஹார்ட் நியூஸில் இருக்கா, இந்த விஷயங்களை அவதானித்து கூட நாங்கள் சில விஷயங்களை செய்யலாம். இந்த விஷயங்களை நாங்கள் பெண்களை முன்னகர்த்துறதுக்கு ஒரு சமூகம் பற்றி, சூழல் பற்றி, அரசு பற்றி பெண்களை சிந்திக்க வைக்கிறதுக்கான என்ன ஏற்பாடுகளை ஒவ்வொரு ஊடகவியலாளரும் நாங்கள் பெண்களாக இருந்து செய்கிறோம்ன்றதில் கவனம் செலுத்தலாம். இந்த கட்டுரை நான் போடுறதால என்ன ஒரு கருத்து சொல்லப்படுது, என்ன ஒரு கருத்து சமூகத்துக்குள்ளே உருவாக்கப்படுது என்றதுலேயும் நாங்கள் கவனம் செலுத்தணும். சாதாரணமாக ஒரு முஸ்பாத்தி தானே, ஒரு கேலி தானேன்னுட்டு ஒரு பெண்ணை கேலி பண்ணுறது. அந்த அரசியலில் நான் எடுத்து சொல்கிறது, அரசியலில் ஒரு ஜோக் கொண்டு வரும், நான் முன்பு அந்த கட்சியுடன் அவருடன் இருந்தேன், இப்பொழுது நான் இவருடன் இணைந்திருக்கிறேன், இவருடன் சேர்ந்திருக்கிறேன் என்று அதுக்கு ஒரு கேலி. இவருடன் சேர்ந்திருக்கிறது அல்லது அந்த வார்த்தை பிரயோகங்கள், நான் அவருடன் இருந்தேன் முன்பு, இப்போ இவருடன் சேர்ந்து ஒரு கட்சியில் ஒரு ஆளோட சப்போர்ட் பண்ணி முந்தி இருந்த ஒரு பெண் இப்பொழுது இன்னொரு கட்சியோட சேர்ந்திருக்கிறார். அது வளமையான ஒரு விஷயம். இதே நாங்கள் இந்த எங்களோட மொழி பிரச்சனையால், அதாவது பெண்மொழி, பெண்ணுக்கு அந்த மொழியை பாவித்து சரியான கருத்தை சொல்கிற முடியாமல் இருக்குது. அதை நாங்கள் ஒரு கேலியாக எடுத்து முந்தி அவரோட இருந்தவம் இப்போ இவரோட இருக்கிறாம என்று இந்த உடல் சார்ந்து உடலை மையப்படுத்தி மட்டும் எல்லாவற்றையும் பார்க்குற ஒரு தன்மையை நாங்கள் கைவிடணும். அல்லது அதை தவிர்க்கணும். அது வேறு என்ன வகையில் நாங்கள் இதை செய்யலாம், அதை ஒரு கேலியாக போடுறது தேவையில்லை எங்களுக்கு. இப்படி போடுறதால தான் நாங்கள் பெண்கள் அரசியல்களை கொண்டு வர முடியுது இல்லை எங்களுக்கு. பொதுத்தளத்தில் ஒரு வேலை செய்கிற பெண்ணை மிகவும் ஒரு கேவலமாக பார்க்குறேன். அவருடைய ஒரு ஆடையில் இருந்து உதாரணமாக ஒரு அமைச்சர் ஒரு இடத்துல போகிறாண்டா அவசரத்துக்கு ஒரு ஆடை போட்டுக்கிட்டு போயினா இவன் எந்த உடுப்பு கொடுத்தினா இவன் போட்டுட்டு போயிருக்கலாம். இந்த கேள்விகள் வரவே கூடாது. உல ரீதியான அல்லது கருத்தியல் ரீதியாக நாங்கள் என்னத்தை சொல்ல இருக்கிறோம் அவர் தொடர்பாக, அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக அதை பற்றி மட்டும் கதைக்கலாம். அந்த உடல் சார்ந்த விஷயங்களை நாங்கள் தவிர்க்கலாம். அப்போ ஊடகங்களையும் பெண்களோ ஆண்களோ வேலை செய்ய இதுகளை நாங்கள் எப்படி கையாளுறோம்ன்றதில் கவனமாக இருக்கணும். இவ்வாறான ஒரு கருத்தை உருவாக்குறோம் என்றதிலே கவனமாக இருக்கணும். பெண்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள், அந்த உடலை வச்சு மையப்படுத்தின இந்த ஒழுக்கம் சார்ந்த கட்டமைப்புகள், இதுகளையெல்லாம் நாங்கள் விட்டுட்டு அதுக்கு மேலால் அவருடைய ஆளுமை சார்ந்த விஷயங்கள், அவர்கள் எவ்வாறு செயற்படுகின்ற விஷயங்களில் கூடின கவனம் செலுத்துவோமா இருந்தால் மேலே பல பெண்களை அரசியலுக்குள்ள கொண்டுடலாம், செயற்பட வைக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட ஒரு சரியான கேள்விகள் கேட்கப்படுறதும் கூட அவருடைய செயற்பாடுகளை சரியாக சமூகத்துக்கு எடுத்து சொல்கிறதாக
என்ன ஒரு டென்ஷனில் கதைக்கிறது அல்லது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிற பெண்களுடைய அரசியலில் கத்துற அதை மட்டும் மூடிவிடும் போட்டுட்டு அதுக்கு கீழே வேறு வேறு விஷயங்கள் வேறு அதை விட்டுட்டு உண்மையில ஒரு அது யாராவது இருக்கலாம், வடக்கில் வேலை செய்யக்கூடிய கிழக்கில் வேலை செய்யக்கூடிய பெண் அரசியல்வாதிகளாக இருக்கலாம். அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு யாராவது இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்கணுமான்னு பாருங்கள். இது வரைக்கும் ஒரு ஊடகத்தில் அப்படி இன்டர்வியூ எடுத்தாலும் இந்த மாதிரியான கேள்விகளை அவற்றை கேட்டிருக்கணும்னு பாருங்கள். அப்போ இதுகள் தான் உங்களுக்கு அடுத்த பெண்ணை ஒரு நம்பிக்கையோட ஒரு அரசியலுக்கு கொண்டு வரதுக்கு உந்து சக்தியாக இருக்கிறது இதுதான். அப்போ இதுகளை நாங்கள் ஊடகத்தில் இருக்கிற நாங்கள் தெளிவாக செய்வோமா இருந்தால் அடுத்த பெண் இது ஒரு நல்ல ஜோப், நல்லா செய்யக்கூடியதான ஒரு நல்ல வாய்ப்பு உள்ள, என்னுடைய சிந்தனைக்கு வாய்ப்பு உள்ள ஒரு ஜோப்புன்னு சொல்லி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கேயே அடித்து எல்லாம் மட்டம் தட்டி அடித்து விட்ட உடனே ஒவ்வொருத்தரும் பயப்படுகிறோம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சார்ந்து தன்னுடைய நம்பிக்கையை கூட இழக்கினோம். இதுக்குள்ளே போய் நான் நின்று சும்மா தேவை இல்லாமல் எல்லாத்தையும் கெடுத்து கொள்ளுவாங்க. அப்படி இல்லை. நீங்கள் அதை விட்டுட்டு மற்ற பக்கத்தில் அவர்களை கட்டி எழுப்புறதுன்னு இல்லை. நான் பெண்களுக்கு அந்த ஸ்பேஸ் குறைவு. நானும் அதை சொல்கிறேன். பெண்கள் திருப்ப 24 மணித்தியாலும் அந்த சிந்தனையில் ஒரு பொது தளத்தை மட்டும் யோசிக்கிறது எங்களில் கட்டமைக்கையில் நான் அதையும் ஒரு வேலை கண்டு போனால் அதையும் செய்ய வேண்டிய தேவை இருக்குதான். அங்கே அது இல்லைன்னு சொல்லல. அரசியலுக்கு போன ஒரு பெண்ணுக்கு அரசியல் நடவடிக்கைகள் அல்லது சமூக நடவடிக்கைகள் தொடர்பான முழு இதுகளையும் பெற்றுக்கொள்றதுக்கு 24 மணித்தியாலும் காணாமல் இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் கூட காணாமல் இருக்கும். அது பொதுவானது தான். எனவே நாங்கள் ஊடகங்களில் எவ்வாறான கருத்தியல்களை முன்வைக்கிறோம்னு தான் சரியான முக்கியம். ஒரு சின்ன கற்ற போனாலும் அது எப்படி படிமப்படுத்துது பெண்களை என்றதில் இந்த பெண்கள் மிக அவதானமாக இருக்கணும்னு தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும்.